திருமண வாழ்க்கையில மறு திருமண அமைப்பை சந்திக்கக்கூடியவங்க யாரு? முதல் வாழ்க்கை தோல்வியடைய என்ன காரணம்? எந்த பாவகங்கள், என்ன ரீதியான அமைப்புகள் அந்த முதல் திருமணத்த தோல்வியடைய வைக்குது? சிலருக்கு மறு திருமணம் செய்தும் அந்த வாழ்க்கை நிம்மதி இல்லாம அமைவதற்கு என்ன காரணம்? சுய ஜாதகத்துல முக்கியமான அமைப்புகள் சரியான அமைப்புகள்ல இல்லாத பட்சத்துல இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படுது. இதுல பதிவிட்டிருக்கக்கூடிய கீழ்க்கண்ட அமைப்புகள் அனைத்துமே முதல் வாழ்க்கை, அதாவது திருமணம் நடந்த பிறகு அது நிம்மதியற்ற தன்மைகளில் பிரிவை சந்தித்து மறு திருமண அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையை தரக்கூடியது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவகம். அந்த இரண்டாம் இடம் தான் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு புதிய உறுப்பினர் வரக்கூடிய அமைப்பை சொல்வது இரண்டாம் இடம் தான். அப்போ இரண்டாம் இடமோ இரண்டாம் அதிபதியோ எந்த விதத்திலும் பாவத்துவ அமைப்புகளில் கெட்டுறாமல் இருக்கிறபோது அந்த விஷயம் அவங்களுக்கு பிராப்தம் நல்ல விதமாக கிடைக்கும். ஆனால் இரண்டாம் இடமோ இரண்டாம் அதிபதியோ கெட்டு போயிருக்காங்க, ஐ மீன் பாவத்துவ நிலையில் இருக்காங்கன்னா அந்த ஜாதகருக்கு குடும்பம் அமையக்கூடிய கொடுப்பினைகளில் தடைகள், பிரச்சனைகள் இருக்குது. அதில் திருப்தியின்மை இல்லாதக்கூடிய சூழல்கள் ஏற்படும். ஏழாம் இடம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானம், வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது களத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ ஏழாம் இடம், ஏழாம் அதிபதி ரெண்டுமே கெட்டு போயிருக்கு. ஏழாம் அதிபதி கேதுவோட மிக நெருக்கமான பாகையில் இணைந்திருந்தாலும், சனியோட தொடர்பில் மிக நெருக்கமாக அமைந்திருந்தாலும், ஏழாம் அதிபதியோ ஏழாம் பாவகமோ நெருக்கமாக அமைந்திருந்தாலும் திருமண வாழ்க்கையில் சனியுடைய தொடர்பு வரும்போது அந்த இடத்துல பிரச்சனைகள், பிரிவுகள் என்பது சந்திக்க நேரிடக்கூடிய அமைப்பு ஏற்படுது. சரி, 2 மற்றும் 7ஆம் இடங்கள் 2 பாவகங்கள் இந்த குடும்ப களத்திரஸ்தானம்